இந்த மாதிரி நாம் வார்த்தையிலிருந்து நாம் அழைக்கப்படுவோம். வார்த்தைக்காக பெரியவங்க செபிக்கட்டும். நாம் யாவரும் செப்பலில் இருந்து இந்த வார்த்தையை நாம் கடைபிடித்து அதன்படி நாம் நடப்போம். துதிய மத்தியில் வாசம் செய்கிற தூய ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வேலை ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பாடல்கள் மூலியமா நீ மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. ஆராதனை நேரத்துல ராஜா நீர் எங்கள் மத்தியில் அசைவடைவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ஜெப குறிப்பின் மூலியமா நாங்கள் உங்களிடத்த பேசும்படியா கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் ராஜா நீர் அப்பா அற்புதமாக வழிநடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இதோ வார்த்தை நேரத்தின் ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தை என்ற மண்ணாக கொடுக்க போகிற பிரதரை மூடி மறுத்து ஏசப்பா நீ வெளிப்படுங்க ராஜாவே ஸ்தோத்திரம். அப்பா பிரதர் அல்ல ராஜா நீர் பேச போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உன் நாமம் மற்றும் அப்பா இந்த இடத்துல மகிமைப்பட ராஜா நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ராஜா வெறுமையா வந்து வெறுமையா போகாதபடி ராஜாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியா என் தேவனின் கிருபை செய்யுங்க சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒருவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம். செவிகளையோ ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்தையும் அப்பா நாங்கள் கூர்மையாக வைத்துக் கொண்டு அப்பா வார்த்தைகளை கேட்டு ராஜா அதன்படி நாங்கள் நடக்க எசப்பா நீர் கிருபை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். மீதியான நேரம் முழுது நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக நமக்கு மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபக்கேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையிலே டிசம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதம். இந்த வருஷத்துல கடைசி மாதத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க பரிசுத்த தெய்வம். மகிழ்ச்சியா இருக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அப்படின்னா அது வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பரிசுத்த தேவனை இரவும் பகலும் கர்த்தருடைய தூதர்கள் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை பரலோகத்துல. அதனால அது கெட்ட வார்த்தை கிடையாது. அது ஆண்டவன் படைத்த தெய்வத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பைபிள்ல நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் சேரும்போது அங்கே அவருடைய தூதர்கள் எல்லாம் அந்த சத்தத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வெளிப்படுத்த விசேஷம் அதை எடுத்தா கராச்சி படிக்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். 19:6 அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா இடி முழக்கம் போல அந்த சத்தம் இருந்துச்சா. அந்த சத்தம் என்ன அவங்க சொன்னாங்க? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இது வெளிப்படுத்துற விசேஷத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களின் ஒரு சீஷன் யோவான். அந்த யோவான் பத்ம தீவில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட பேசும்போது பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட்டி பரலோகத்துல சேர்க்கும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அல்லேலூயா என்பதை இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல சொல்லப்பட்டது. நாம எல்லாம் பூமியில வாழ்க்கை முடிஞ்ச பிறகு எங்க போறோம்? அப்ப இங்க வாய் சொல்றதுன்னா அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? நீ வாயை பூமியில திறக்கவே இல்லை வா அப்படின்னு. அதனால அங்க எப்போதும் அங்கே சொல்லக்கூடிய சத்தம் தான் இது. அதனால அல்லேலூயா வார்த்தை சொல்லக்கூடாது. மகிமை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லேலூயா என்கிற வார்த்தை. இன்றைக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க. இப்போ இதுல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்க பார்ப்போம். 60 வயசுக்கு மேல கை தூக்க மாட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. 60 வயசுக்கு மேல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் இது எதுக்கு பின்னாடி கூட இருக்கிறாங்க பாருங்க. 60 வயசுக்கு மேல இருக்காங்க. கை தைரியமா தூக்குறாங்க. நான் 60க்கு மேல தான்ப்பா அப்படின்னு கை தூக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்
அரசாங்கத்துல 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா பென்ஷன் கொடுக்குறாங்க. தெரியுமா தெரியாதா? ஆமா, தமிழ்நாட்டுல 1500 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம் மாசம். இங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? எப்படா 60 வயசு ஆகுது? என்ன பாக்கி வாங்கிருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அப்ப 60 வயசுக்கு மேல 4000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை கர்த்தர் ஆந்திர அரசாங்கத்தை ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல வீட்டுல இப்ப இந்த இடத்துல வயசானவங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண என்னுடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா கணேஷையா இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பக்கம் அந்த லாஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு வயசானவங்க இருக்காங்க. பைபிள்ல ஒரு வசனம் போட்டுட்டு 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 31, 32. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 31, 32. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடி உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அடுத்த வசனம், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. இங்க கிழவனை குறித்து 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வயசானவங்களை குறித்து 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு அப்படின்னு. 32வது வசனத்துல ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஆண்டவர் கோபத்துல சொல்றார். இந்த வார்த்தையை கோபத்துல சொல்றார் பரிசுத்த தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யார்கிட்ட சொல்றாருன்னா ஏலிட்ட சொல்றாரு. இப்ப கோபத்துல உன் வீட்டுல ஒரு கிழவன் கூட இருக்க மாட்டான், உன் வீட்டுல கிழவனே இருக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது சாபமா ஆசீர்வாதமா? நம்ம குடும்பத்துல வயசானவங்க இல்லைன்னா அது நம்ம குடும்பத்துக்கு சாபம். நம்ம குடும்பத்துக்கு இல்லது சாபம். நல்ல ஞாபகம் வச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டுல பெருசு தொல்லை பண்ணுது, பெருசு தொல்லை தாங்க முடியல, அது எப்போ போய் சேருமோ ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள்ல வசனம் சொல்லுது பெருசு உன் வீட்டுல இருந்தாதான் ஆசீர்வாதம், பெருசு இல்லைன்னா அது உனக்கு சாபம் போட்டுது. நான் சொல்லல, பைபிள் போட்டு என்ன போடுது? யார் யார் வீட்டுல பெரியவங்க இருக்காங்களோ நடக்க முடியாம அல்லது வயசாகி பாத்ரூம் போக கஷ்டப்பட்டுட்டு வேஷ்டி கட்ட முடியாம உடம்பு சரியில்லாம கம்பி போத்திக்கிட்டு மெதுவா நடந்துக்கிட்டு மெதுவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. என்ன வீடு? ஆசீர்வாதமான வீடு. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரியவங்க எல்லாம் வந்து அது நம்ம வயசான காலத்துல அது எப்போ போய் சேருமோ தெரியல, ஒரே செலவா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்குது, அதை பண்ண அவங்களால எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க வச்சிருக்காரு ஆசீர்வாதம். அதான் உண்மை. நான் சொல்ல பைபிள்ல போட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்துல போட்டு ஆண்டவர் கோபத்துல திட்டுறாரு. ஒரு மனுஷனை திட்டுறாரு. அவர் திட்டும் போது வேற எதுனா சொல்லி திட்டிருக்கலாம். ஆனா எப்படி திட்டுறாரு அப்படின்னா உன் வீட்டுல வயசானவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற உன் வீட்டுல ஒரு கிழவன் இருக்க மாட்டான். 31. அடுத்து 32ல ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்க. நம்ம வீட்டுல வயசானவங்க இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஏதோ நம்ம செஞ்ச கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் போய் சேர்ந்துட்டாங்க. வயசானவங்க இருந்தா அது ஆசீர்வாதம். அட்லீஸ்ட் 80 வயசு வரைக்குமாவது இருக்கணும். அந்த பூரண ஆயுசு நாட்கள் வரைக்குமாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறப்ப நம்ம விட்டு தெரியக்கூடாது, நம்ம கூட இருக்கணும். 80 வயசுக்கு மேல பிரச்சனை கிடையாது, 80க்குள்ள இருக்கக்கூடாது. 80 வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பைபிள்ல போட்டு. அவங்க கூட இல்லைன்னா சாபம், கூட இல்லைன்னா. அதனால தயவு செய்து உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்களை குறிச்சு நீ உன் இருதயத்துல கசப்போ வேதனையோ முறுமுறுப்போ வச்சிருந்தேன்னா கர்த்தர் முட்டிக்கு முட்டி தட்டுவாருங்க. பாத்துக்கணும், ஜாக்கிரதை. அவங்களை நல்ல விசாரிங்க, நல்ல கவனிங்க. மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க முடியும் என்கிட்ட கேளுங்க, போன் அடிச்சு கேளுங்க.
ஆமா, ஏன்னா வயசானவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உண்மை. அவங்கள வந்து அவங்க குழந்தை மாதிரி அவங்க எப்படிலாம் அவங்களை கவனிக்க முடியுமோ கவனிக்கணும். அதனால நம்ம இந்த முட்டுக்கோவில் நம்ம 8 வருஷமா இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். அதனால தான் நான் போன மாதம் ஸ்பெஷலாக சொன்னேன். ஆமாம், அதனால இப்போ இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்னாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகள்னாலும் சரி, பொம்பளைங்களாலும் சரி, உங்க வீட்டில் யாராச்சும் வயசானவங்க இருந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மறக்காது. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம். 80 வயசுக்குள்ள போக விடாதீங்க. நான் எத்தனை இடத்துல ஜெப கூட்டத்துக்கு போகும்போது இங்கே முத்துக்கூட்டில் இது மாதிரி நிறைய இடத்துக்கு போறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, வயசானவங்க வந்து எதுவுமே சொல்றாங்க, ஏசாமி நான் எடுத்துட்டா போதுப்பா, வீட்டில் நான் பாரமாக இருக்கிறேன், என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான், என் கண்ணு வலின்னு சொன்னா என்ன வயசுல வலிதான் செய்ய என்ன உனக்கு அப்படிங்கிறான். அப்புறம் மருமகன் வந்து சாப்பாடு தூக்கி விசிறி அடிக்கிறான், சாப்பாடு போடுறதே வெப்பன் நினச்சி போடுறாங்க, குடிக்கலப்பா எப்படியாவது ஏசாமி நான் எடுத்துட்டா போதும், அதுக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளவு வேதனை உள்ள மனமாக அவங்க மனம் கர்த்தருக்கு பிரியமாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஒருபோதும் நான் இனி வயதானவர்களை வெறுக்க மாட்டேன். அவர்களை நேசிப்பேன், அவர்களை கவனிப்பேன், அவர்களை விசாரிப்பேன். ஆம், அவர்கள் எங்கள் வீட்டில் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த நினைப்போடு நீ புதிய வருஷத்தை துவக்கணும். ஏன்னா பரிசுத்த வேதாகம புத்தகம் அப்படிதான் போட்டிருக்கு, அவர்கள் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நம்ம இந்த சப்ஜெக்டுக்கே போகல, பொதுவான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நாம இது ஒரு ஸ்பெஷல் மந்த், மகிழ்ச்சியான ஒரு மாதம் இல்லையா? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு மாதம். இயேசு கிறிஸ்து அவர் டிசம்பர் மாசம் பிறக்கல, வேற மாசத்துல தான் பிறந்தாரு, அது இது அந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் பிறந்தது உண்மையா பொய்யா? பிறந்தாருல்ல? ஆமா, அது உண்மை தானே. அப்போ அவர் பிறந்தது உலகம் ஃபுல்லா டிசம்பர் 25ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. உலகமே, நீ வெறும் இந்தியா மட்டும் இல்ல, உலகமே டிசம்பர் 25 தான் அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதனால அதுல நீ ஒன்னும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் அதே டிசம்பர் 25ல பரிசுத்த தேவனை நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியாய் கொண்டாடு. ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம நினைவு கூர்ந்து இந்த மாதத்துல நம்ம செலிப்ரேட் பண்றோம். நான் எல்லாருக்குமே சொன்னேன், முட்டுக்கோட்டையும் போன வாரம் சொல்லியிருந்தேன், சர்ச்சிலையும் சொல்லியிருந்தேன், 1ஆம் தேதி எல்லாரும் வீட்லயும் ஸ்டார் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, ஸ்டார் போட்டாச்சு. எல்லா வீட்லயும் 1ஆம் தேதி ஸ்டார் போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஸ்டார் போடும்போது அதுல ஒயிட் போடுங்க அப்படின்னு, வெள்ளை கலர் லைட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒயிட் கலர் ஸ்டார் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப எல்லார் வீட்லயும் ஸ்டார் போட்டாங்க. நாங்க போகக்கூடிய ஜெபக்கூட்டம் போகக்கூடிய வீடுகள்லாம் ஸ்டார் 1ஆம் தேதியே போட்டாங்க. அது இந்த வருஷம் ஒரு சில வீட்டுல 1க்கு 3 ஸ்டார் போடுறாங்க. பிரதர் சொல்லிட்டாரு, போடுறா ஸ்டார், சுத்தி போட்டாங்க. ஏன் ஒயிட் ஸ்டார் போட சொன்னாங்க? வெள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்துச்சுன்னா பைபிள்ல வெளிப்படுத்துகிற விசேஷத்துல குதிரைகளை குறித்து போட்டு, அதுல முக்கியமா ஒரு குதிரையை குறித்து போட்டு, வெள்ளை குதிரை. என்ன குதிரை? அந்த வெள்ளை குதிரை எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஜெயத்துக்கு அடையாளம், ஜெயிக்கிறவனுக்கு அடையாளம். அந்த கலர்ல வெள்ளை கலர் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஜெயத்தை குறிக்கிறது. அதனால நாம வந்து தோற்கிறவங்க கிடையாது, ஜெயிக்கிறவங்க. ஹல்லேலூயா. போடுறா ஒயிட் கலர் ஸ்டாரை போடு. ரெண்டாவது ஸ்டார் வந்து என்ன அடையாளம்? ரெண்டாவது எப்படி பண்றதுன்னா, இயேசு எங்க குடும்பத்துல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது உண்மை. நாங்க ஏன் ஸ்டார் போட்டுக்கணும்னா, நாங்களும் நாங்களும் இயேசாமி பிள்ளைங்க. அதை நம்ம பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, பறைசாற்றுவதற்கு பேர் தான் இந்த ஸ்டார். அப்ப அது என்னன்னா சுவிசேஷம், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை காண்பதற்காக நம்ம போடக்கூடியதான் ஸ்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராச்சும் நீங்க உங்க வீட்டுல ஸ்டார் போடாம இருந்தீங்கன்னா தயவு செய்து நாளைக்கு ஒயிட் ஸ்டார் போடுங்க. ஹல்லேலூயா. வெள்ளை ஜெயம், ஜெயத்தை கொடுப்பது, ஜெயிக்கிறவர்கள். நம்ம எல்லாம் ஜெயிக்கிறவங்களா தோக்குறவங்களா? சரி, இப்போ இந்த பைபிள்ல உங்களுக்கு
இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நான்கு புத்தகங்கள்லையும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு பைபிளை எடுக்கல, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது லூக்கா 1வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரத்திலிருந்து பாருங்க, 2 சம்பவத்தை நாம இங்க பார்க்கணும். லூக்கா 1வது அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 26 11, 12, 13, 16. லூக்கா 1வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த லூக்கா 1வது அதிகாரத்துல 2 சம்பவம் இருக்கு. நல்ல கவனிங்க. 2 சம்பவத்துல முதல் சம்பவத்தை பார்க்கணும். இந்த முதல் சம்பவத்துல 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி. கணவன் பேரு சகரியா, மனைவி பேரு எலிசபெத். இந்த 2 பேரை குறிச்சு பார்க்கும் பொழுது இங்க கர்த்தருடைய தூதன் வந்து இங்க சகரியாட்ட சொல்றாப்புல, உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். இப்போ கர்த்தருடைய தூதன் வந்து சகரியாட்ட சொல்றாப்புல, உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறப்பா, அது ஆம்பளை பிள்ளைப்பா, அதுக்கு பேரு யோவான்பா. அது பேர் என்னது? ஆமா, மிஸ்டர் ஜான். அதான் யோவான். கரெக்ட் தானே? ஜான் தானே? ஆமா. அதனால இத எலிசபெத் சொன்ன உடனே, சகரியாட்ட சொன்ன உடனே சகரியா கொஞ்சம் அப்படியே கை காலம் உதவி எடுக்குது. கை காலம் என்ன எடுக்குது? ஏன் உதவி எடுக்குது? அவன் என்ன சொல்றான் பாருங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 18வது வசனம் படி. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். பாருங்க, கர்த்தருடைய தூதன் வந்து சகரியாட்ட சொல்லும் போது சகரியா எப்படி இருக்கலாம்? யாரு? அவன் பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி யாரு? பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் கிழவனா குமாரனா? அவன் பொண்டாட்டி அது பழைய ஏற்பாடு. ஏசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இங்க புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு கிழவன் கிழவி, புதிய ஏற்பாட்டுல ஒரு கிழவனும் கிழவி. இப்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்றான், நான் கிழவனா இருக்கேன், என் பொண்டாட்டி கிழவியா இருக்கான். என் பொண்டாட்டி எங்களுக்கு எப்படி குழந்தை? ஏன்னா அவன் அந்த விசுவாசம் அவன்கிட்ட செயல்படல. அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நான் ஒரு கிழவன், என் பொண்டாட்டி ஒரு கிழவி, எங்களுக்கு எப்படிங்க ஒரு குழந்தை? என்ன பேசுறீங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? தேவதூதன், கர்த்தருடைய தூதன் பேசுறான். இப்ப தூதன் சொல்றாப்புல, நான் சொன்ன என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். எப்படி இருப்ப? மனுஷன் சொன்னா நம்புற, கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்ப மாட்டேங்கிற. மனுஷன் சொன்னா நம்புற, கடவுளுடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிற. இங்க கடவுளுடைய வார்த்தை கர்த்தருடைய தூதன் சொல்றாப்புல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் பேர் ஜான். ஆனாலும் விசுவாசம் இல்லை. ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கு வயசு ஆயிடுச்சு. மாம்சத்துல யோசிக்கலாம். ஆண்டவர் கோபம் வரும். அவர் சொல்றாரு, நான் சொன்னதை நீ விசுவாசிக்கிறேன்னு கழிஞ்சு போடுவோம் கடை. இன்னிலிருந்து நீ ஊமை. இன்னிலிருந்து நீ யாரு? ஊமை. அப்படின்னா என்ன? எப்ப நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம நம்ம மாம்சத்துல செயல்படுறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்து நிறைய கஷ்டங்கள் வரும். இது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னு பேசினா, கடவுளுடைய வார்த்தையை முழுமையா விசுவாசி. முழுமையா உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? சிறப்பா நடக்கும், அற்புதமா நடக்கும்.
இந்த லூக்கா 1வது அதிகாரத்துல முதல் சம்பவம், 2 பேர் வயசானவங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு கர்த்தருடைய தூதன் சொல்றாங்க. இவன் நம்பல, நான் நம்பல, நீ நான் சொல்றது நம்பல இல்ல, போ ஊமையாரு, எது வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. இது முதல் சம்பவம். அடுத்து 2வது சம்பவம் படிங்க, 28ல இருந்து. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். போதும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ. இப்ப அடுத்து 34 இருந்து படிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளால் 34 இருக்கு. அதற்கு மறுநாள் தேவதூதனை நோக்கி எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றான். பாருங்க, இங்க 2வது சம்பவம். முதல் சம்பவம் சகரியா எலிசபெத். தூதன் வந்து அங்க சொல்றாப்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சம்பவம், அதே கேப்ரியல் தூதன் இங்க மரியாதை வராங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த தூதன் தான் அங்க போனான் முதல்ல, அங்க இதே கேப்ரியல் தூதன் தான் அங்க போய் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதே தூதன் தான் இங்க வந்தாப்புல, இங்க வந்து அவனுக்கு இயேசு என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த லூக்கா 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு கர்த்தருடைய தூதன் சொல்றான். அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க மரியாதை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. மரியாதை என்னது? மரியாதை. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ இந்த 2 அம்மாங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாச்சு. இப்போ அந்த ஐயா யாரு? சகரியா விசுவாசிக்கல, அதனால ஊமையாயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? இப்போ மரியாளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஆகல. ஆனா குழந்தை பிறக்கும்ன்றாங்க. கர்த்தருடைய தூதன் சொல்றாப்ல, குழந்தை பிறக்கும், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப அவன் சொல்றான், எனக்கு கல்யாணமே ஆகல, எப்படி குழந்தை பிறக்கும்? கல்யாணமே எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இங்க பரிசுத்த தேவன் சொல்றாரு, தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு அங்க சொன்னாங்க. இப்ப நல்ல கவனிங்க, தூதன் 2 பேர்ட்ட பேசியிருக்காங்க. ஒன்னு சகரியா எலிசபெத் ஃபேமிலி, இன்னொன்னு யோசேப்பு மரியாள் ஃபேமிலி. யோசேப்பு மரியாள் ஃபேமிலி. இப்ப 2 ஃபேமிலில 2 குழந்தைங்க பிறகு. முதல் குழந்தை யோவான் ஸ்நானகன், 2வது குழந்தை இயேசு. முதல் குழந்தை அவன் ஆமா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய குழந்தை யோவான் ஸ்நானகன். அந்த வழியை பின்பற்றி இந்த பூமியிலே மனித அவதாரமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2 அற்புதமும் இந்த பூமியில ஆமா இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல நடந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? எத்தனை மாசம் டிஃபரன்ஸ்? 6 மாசம். யோவான் ஸ்நானகன் 6 மாசம் மூத்தவன், இயேசு கிறிஸ்து 6 மாசம் இளையவன். இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் டிசம்பர் 20. அப்போ இதே வருஷம் தான் யோவான் ஸ்நானனுடைய பிறந்த நாளும். அப்ப 2 பேரும் ஒரே வருஷத்துல தான் பிறந்திருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 பேருடைய பிறப்பும் அற்புதமாய் நடந்தது. எப்படி நடந்தது? யோவான் ஸ்நானனுடைய பிறப்புக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 2 பேரும் வயசானவங்க. அவன் டிக்ளேர் பண்ணிட்டான், நான் கிழவன், என் முன்னாடி கிழவி அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஏன்னா அங்க கிளியரா அந்த வசனத்துல கர்த்தருடைய தூதனே சாட்சி கொடுக்கிறாங்க. 36வது வசனத்துல, இதோ உனக்கு இனத்தாளவளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவரா இல்லையா?
செய்கிறவர் 2 வயசான பெரியவங்க, சகரியா எலிசபெத். அந்த அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, இந்த ஐயாவுக்கும் வயசாயிடுச்சு. ஆனா அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த தலைமுறையை உருவாக்குகிறார். யோவான் ஸ்நானகர் அங்க பிறக்கிறார். அதே போல கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கர்ப்பமாகுது. அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அங்க ஒரு வார்த்தையை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆமா, உன்னதத்திலிருந்து வரும் பலன், அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் உன் மேல வரும். பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிழலிடுவார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு. அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறந்தது நமக்கு முக்கியம் அல்ல. அவர் பிறந்ததே நமக்காக அப்படிங்கிறத ஆராதனையில நம்ம தெளிவா பார்த்தோம். ஆனா அவர் இந்த பூமியில மனுஷனா பிறந்தது, அதற்கு பிறகு அவர் 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரித்தது எதற்காக, அதுதான் முக்கியம். அவர் மரித்தது எதற்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாம எப்பவுமே உயிரோடு இருப்பதற்காக. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய பர்த்டே முக்கியம் இல்லை. நான் இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறேன்னா, நான் அவருக்குள் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியில பிறந்தார். வேற எதுவும் இல்லை. அவர் பிறந்ததே அவதாரம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல தெளிவா போடுறது, கடவுள் மனிதனாக அவதரித்தார். யார் மனிதனாக அவதரித்தார்? கடவுள் தான் மனுஷனா இந்த பூமியில வந்தாரு அப்படின்னு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல. ஏன் அவதரித்தார், எதற்காக அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2வது அதிகாரத்துல 14-15 வசனம் சொல்லுகிறது. படிங்க. எபிரேயர் 2:14-15. அவருடைய பார்வைக்கு எபிரேயர் 2:14-15. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நீங்க யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க கை தூக்குங்க. நீங்க எல்லாம் ஏசப்பா பிள்ளைகளா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மாம்சம் இருக்கா? குண்டு சீச்சு குத்துனா ரத்தம் வருமா? யாரும் குண்டு சீச்சு லைட்ல குத்தி பாருங்க, பக்கத்துல ரத்தம் வருமா? வரும்ல. அப்போ அங்க வசனம் அதான் சொல்ற, பிள்ளைகள், என் பிள்ளைகள், நீங்க எல்லாம் என் பிள்ளைகள். உங்களுக்கு மாம்சம் இருக்குது, இது மாதிரி சரீரம் இருக்குது, ரத்தம் இருக்குது. ரத்தம் இருக்கா இல்லையா? அவர் சொல்றாரு, உங்களுக்கு மாம்சம் இருக்குது, உங்களுக்கு ரத்தம் இருக்குது, நீங்க என் பிள்ளைகள். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, உங்களுக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்கிறதுனால, நான் பரலோகத்துல இருந்து உங்களை போல மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு மனுஷனா இறங்கி வந்தேன் அப்படிங்கிறது வசனம். ஹல்லேலூயா. நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராக இறங்கி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருக்க, நானும் அவர்களில் ஒருவராக இந்த பூமியில அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் இறங்கி வந்தேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து படிங்க. அவர் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில மரணத்துக்கு அதிகாரி யாரு? யாரு? உங்க பிசாசை பார்த்துருக்கிறவங்க கை தூக்கி போகும். நான் பிசாசை பார்த்துருக்கிறேன். புளி மரத்துக்களை பார்த்தேன், ஆலமரத்துக்களை பார்த்தேன், தண்ணி எடுத்து போகும்போது பார்த்தேன், அந்த கணக்கு பக்கத்துல பார்த்தேன். பிசாசை பார்த்தவங்க கை தூக்கி பார்ப்போம். அப்படி கண்ணு வந்து வச்சு கருப்பா அப்படி ஆடிக்கிட்டு பக்கத்துல வருங்க. பிசாசு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பிசாசு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஆமா, ஒருத்தர் கை தூக்க மாட்டேங்குது. பிசாசு யாருக்கு அதிகாரியா? பிசாசுடைய நோக்கமே என்ன தெரியுமா? உன்னை சாவடிக்கணும், உன்னை கொலை பண்ணணும். அதான் பிளான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஏசாமியுடைய பிளான் என்ன தெரியுமா? உன்னை உயிரோட தூக்கணும், உன்னை உயிரோட வைக்கணும். அதான் அவருடைய விருப்பம். ஆனா பிசாசுடைய விருப்பம் உன்னை சாவடிக்கணும். அதான் பிசாசுடைய விருப்பம். அவர் பார்த்தார், நீ என் பிள்ளையை சாவடிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் முழு உலகத்துல பிள்ளைகள் பாவம் செய்து, வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்.
இந்த பாவம் செய்யும் போது அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் அவங்கள மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடலாம். இந்த கிராமத்துல எத்தனை பேர் குடிச்சு செத்துருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி? அந்த 9 வருஷத்துல எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுமா? நாங்க இந்த 9 வருஷத்துல எத்தனை ஆக்சிடென்ட் இந்த கிராமத்துல. இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் எப்படி நடக்குது? அவங்க நல்லா காலையில குளிச்சு ரெடி ஆகி ஜெபம் பண்ணிட்டு அப்படி நேர போய் நடுவோடு நிற்பாங்களா? கிடையாது. ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு நடக்க முடியாம நடந்து லெஃப்ட் ரைட்ல ஓடி எங்கனா விழுந்து அதில் 2 வீலர் ஓட்டி எங்கனா மோதி. எங்க கிராமத்துல ஆக்சிடென்ட்ல யாருமே சாவல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. விபத்துக்குலாம் மரணம். எங்க கிராமத்துல யாருமே தற்கொலை பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தற்கொலை மரணம். எங்க கிராமத்துல யாருமே விஷம் குடிக்க மாட்டாங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க சொல்ல முடியுமா? விஷம் குடிச்சு சாவு. ஆமா, பல விதத்துல வியாதினால சாவு, விஷத்தினால சாவு, ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்குனால சாவு, அத்தனை மரணங்களும் பாருங்க. பிசாசு மரணத்துக்கு அதிகாரி. பாருங்க, அவன் கொடுக்கிற அந்த பாவத்தை உள்ள கொண்டு வந்து இம்மீடியட்டா அந்த உயிரை அந்த ஆத்மாவை பிடிச்சு நரகத்துக்கு கொண்டு போவான். அதான் முடியல. கர்த்தருக்கு பிரியமானவங்க, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல அந்த பூமியில வெளிப்பட்டார். இயேசப்பா பிள்ளைகளா நம்ம இருக்கணும், நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், நம்ம வழிகள் எல்லாம் மாறும். கடவுளுமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2025 தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில நான் உமக்கு பிரியமானதை செய்யணும் தகப்பனே. நான் உங்க பிள்ளையா இருக்கேன், எனக்காக நீங்க இறங்கி வந்தீங்க, இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நீங்க வந்தீங்க. ஆமா, அதனால இன்னைக்கு நான் உன் பிள்ளையா உங்க பிள்ளையா நான் இருக்கிறேன். நான் உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிராமத்துல 8 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், குப்பன் ராஜேஸ்வரி அருமையான எங்க அன்பு சகோதரர் குப்பன் ஐயா இருந்தார். முதல்ல இந்த கிராமத்துல அவர் தெருவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்க ஃபவுண்டேஷன் போட்டு மண்ணு கூட்டி வச்சிருக்காங்க. கர்த்தர் இன்றைக்கு அருமையான ஒரு வீட்டையும் கட்டி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குமாரி சிஸ்டர் இருக்காங்களா? ஆமா, அவங்க வீட்டுக்கு நாங்க ஜெபம் பண்ண போகும்போது இப்படிதான் போவோம். வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது, இவ்வளவு ஹைட் தான் இருக்கும். வாசப்படி ஓலை போட்டாங்க, இப்படிதான் போகும். அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு கர்த்தர் 1க்கு 2 வீட கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்பு சகோதரர் பால் இங்க இருக்காரா? ஆமா, உங்க எல்லாருக்கும் தெரியும், கர்த்தரை சாட்சி ஆசிர்கிறாங்க. அல்லேலூயா. அவர் முதல்ல நீ ஜெபம் பண்ணும்போது வேலையே இல்லை, எதுவுமே இல்லை. அதான் சிச்சுவேஷன். நட்டாத்துல விடப்பட்ட ஆகாரம் போல யாருமே இல்லை, குடும்பங்களும் இல்லை, உறவுகளும் இல்லை, வேலையும் இல்லை, வேதனை. இன்னைக்கு கர்த்தர் எந்த இடத்துல அவர் சாட்சியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் கூட ஊழியத்துக்கு பயணப்பட்டு வந்தவர். ஆமா, அவர் எங்க ஊருக்காரர், இப்ப உங்க ஊருக்காரரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் அங்க வந்து அந்த ஆட்டோ ஓட்டிட்டு, அவர் ஆட்டோக்காரன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு ஜெப கூட்டத்தை நடத்தி வாரம் மாசம் போகும்போதுலாம் இந்த மாதிரி கூட்டத்துல சாப்பாடை போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு அவருக்கு எல்லாத்தையும் இழந்து போனாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொந்தமா வீட்டை கொடுத்து திருமண வாழ்க்கை பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை நல்ல நம்பிக்கை வச்சு ஆசீர்வாதமா இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நாம ஜெபிக்கிற இடம், இந்த ஐக்கியம், இதுல யார் உண்மையா கலந்து கொண்டு யார் உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறாங்க. உண்மை. அதான் என்னது உண்மை. அதுதான் 100க்கு 100 உண்மை. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சு இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியையும் அவருடைய வசனத்தை உறுதியாகி பிடித்து இந்த விசுவாச பயணத்தை தொடர்ந்தால் 2026 ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வாதமாக வைப்பார். பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பலவீனத்தை குறித்து
இயேசு உங்க கூட இருந்தா எந்த பலவீனமும் உங்க நெருங்காது. அப்படியே அந்த பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தை உன்னால மேற்கொள்ள முடியும். அந்த பலவீனத்தை ஒண்ணும் இல்லாம உன்னால ஆக்க முடியும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சிஎம்சி மருத்துவமனை ஐசியூ எத்தனை முறை இருந்தேன்? 3 முறை. எத்தனை முறை? 3 முறை. 3 முறை ஐசியூல இருக்கேன். சிஎம்சி. ஆமா. எப்போ? இவர் வர்றதுக்கு முன்னாடி. இவர் வந்ததுக்கு பிறகு நான் ஐசியூ போயிருக்கிறேன். எதுக்கு? மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண. 17 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹார்ட்ல வாட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அடைப்பு இருக்குன்னாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி. 17 வருஷம் ஆச்சு. ஆன்ஜியோவும் பண்ணல, ஓஜியோவும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவர் மட்டும்தான் உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, போன மலையில போயிட்டு ட்ரெஸ் கொடுக்க போகும்போது ஸ்லிப் ஆகி கொஞ்சம் ஸ்பைனல் கார்டுல டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது ஒரு கையும் ஒரு காலும் மறந்து போச்சு. மறுபடியும் ஐசியூ தானா போலுக்கு அப்படின்னு பார்த்து முடியாத ஆண்டவரே, இந்த கால் மறந்து போச்சு, இந்த கை மறந்து போச்சு, ஆனாலும் இந்த ஒரு கை ஒரு கால் அசையுது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, விடாது ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரத்துல நைட் ஆரம்பிச்ச வழி காலையில சரியா போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் முடிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? ஒரு கை ஒரு கால் மறந்து வச்சிருக்கீங்க. எக்ஸ்ரே எல்லாம் சுத்தி எடுத்து பார்த்தாச்சு. உங்களுக்கு முதுகுல ஒன்றும் அப்படி நடந்த மாதிரி சம்பவம் தெரியலையே. காலை இப்படி அசைச்சு என்னெல்லாம பண்ணாங்க, ஒன்றும் வலிக்கல, எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் புரியலையே. ஆனாலும் இப்படிப்பட்ட நடந்தா மேஜர் ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆனா உங்களுக்கு அப்படி அதற்குண்டான எந்த அடையாளமும் தெரியல அப்படின்னு கவர்மெண்ட் டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ரேக்கு 3 எக்ஸ்ரே எடுத்தாங்க. 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க வண்டி டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஃபுல்லா டிராவல்ல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. உனக்கு இயேசு உன் கூட இருக்கா. மாம்ச சிந்தம் இல்லாம ஆவியின் சிந்தம் உனக்கு இருந்தா உனக்கு கர்த்தர் ஜீவனை தருவார், சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஜீவனை தருவார், சமாதானம் தருவார். அதான் பைபிள் வசனம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். உன் வாழ்க்கையில ஜீவனை சமாதானத்தை இந்த இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. லூக்கா 1வது அதிகாரத்துல 2 அற்புதத்தை கர்த்தர் காமிச்சிருக்கிறார். 2மே மனுஷனால முடியாது. ஒரு ஆள் கிழமை, அவன் பொண்டாட்டி கிழவி. ஆனா கர்த்தர் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு, யோவான் சாமி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல, என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் ஆயிருக்குது, கல்யாணம் ஆகல. அது சொல்லுது, ஐயோ நான் புருஷனே அறியனே, திருமணமே ஆகலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன் நடக்கும், நான் சொல்றேன் நடக்கும். அதுதான் லூக்கா 1:37 சொல்லுது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் நீ இந்த தெய்வத்தை விசுவாசித்தால், இந்த பரிசுத்த தெய்வத்தை உன் வாழ்க்கையில விசுவாசித்தீங்கன்னா நீ வாழ்க்கையில என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அவரால் முடியாது என்ன இருக்கா? நிச்சயம் வாழ்க்கையில விசுவாசத்துல உறுதியா எங்க கூடுகையில ஒருபோதும் மிஸ் பண்ணாங்க. எங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். ரமேஷ் சந்தோஷமா இருக்கீங்களா? குமாரி சந்தோஷமா இருக்கீங்களா? எந்த நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. குமார் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா பாரு, பேரண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு ஒரு குறை இல்லை. எங்க ஐக்கியம் சந்தோஷத்தின் ஐக்கியம், இந்த ஐக்கியம் சமாதானத்தின் ஐக்கியம். கர்த்தருக்கு பிரியமானது. சனிக்கிழமை நடக்கக்கூடிய கூட்டம் நாங்க எங்களை பிரஸ்தாபப்படுறதுக்காக உங்க குடும்பங்கள் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நாங்க இந்த பயணத்தை செய்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறை இல்லை. ஹாப்பியா இருக்கும். நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? 2 வீலர்ல வந்துட்டு இருந்தோம், இப்ப கார்ல வரோம். ஆமா, இன்னும் பொறுமையா பாருங்க. இந்த 4 குடும்பம் பாருங்க, சீக்கிரத்துல கார் வாங்குவோம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதம். ஏன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார், தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதான் உண்மை. ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வைக்காதீங்க. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை உறுதியா பிடிங்க. ஆமா, வசனங்களுக்கு உறுதியா
உங்களை ஒப்பு கொடுங்க. சனிக்கிழமை மாலை நேர கூட்டத்தை ஒருபோதும் தவற விடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு நேரம் தான் மாலை நேரம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டே வரோம். அதனால 2026 வரக்கூடிய புதிய வருஷம் நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். இந்த வருஷம் நிறைய சாட்சி, இங்க இருக்கிற 4 குடும்பத்திலே நிறைய சாட்சியை கத்த கொடுத்திருக்காரு. அதான் உண்மை. என்னையும் சேர்த்து அந்த 5 குடும்பங்களே நிறைய சாட்சியை கடவுள் கொடுத்திருக்காரு. நினைச்சு பார்க்க முடியாத சாட்சியெல்லாம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம குடும்பத்திலையும் கத்த கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்த இந்த சத்திய வசனத்துல லூக்கா 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்த பிறப்பின் ரகசியத்துல 2 அற்புதம். எத்தனை அற்புதம்? 2 அற்புதத்துல முதல்ல இயேசுவை குறித்து அங்க ஒரு சாட்சி கொடுக்கிறான் யோவான் ஸ்நானகன். அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, நானும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சாட்சி கொடுப்பார். எப்பேற்பட்ட ஆளு, யாரை வெல்கம் பண்றான்? இயேசு கிறிஸ்துவை வெல்கம் பண்றான். இவங்க 2 பேரும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய புரட்சியை இந்த பூமியிலே உண்டாக்கினார். இந்த 2 பேருடைய பர்த்டே தான் இந்த வருஷம் 2025 நாம பார்க்கிறோம். இயேசுவுக்கு முன்பு வந்தவன் யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மிக முக்கியமான ஒன்று. இந்த 2 பிறப்புமே கிரேட் மிராக்கிள். முதல் பிறப்பு வயசானவங்க 2 பெரியவங்க, 2வது பிறப்பு கல்யாணமே ஆகாதவங்க. கல்யாணமே இந்த 2மே அற்புதமா இல்லையா? மாபெரும் அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என்ன செய்வார்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்ன செய்வார்? பலத்த அற்புதத்தை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible from our Lord Jesus. அவரால் முடியாதது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,